தாய் வீடு ஜூலை 2026. டிஜிட்டல் பிளவு, புதிய உலக ஒழுங்கில் விளிம்பு நிலை சமூகங்கள். எழுதி வாசிப்பவர் அருள் கார்கி. அறிமுகம். நாம் வாழும் இந்த சமகாலம் மனிதகுல வரலாற்றில் முன்னெப்போதும் கண்டிராத ஒரு தொழில்நுட்ப பாய்ச்சலை சந்தித்து கொண்டிருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவும் பெருந்தரவு பகுப்பாய்வுகளும் உலகின் சகல பிரச்சினைகளுக்கும் தீர்வு தரப்போகும் மாயக்கோள்களாக சித்தரிக்கப்படுகின்றன. ஒரு பட்டனை அழுத்தும் நொடியில் உலகத்தை தன் விரல் நுனிக்குள் கொண்டு வரும் வல்லமையை நவீன மனிதர் அடைந்து விட்டதாக தொழில்நுட்ப பெருநிறுவனங்கள் மார்தட்டிக் கொள்கின்றன. ஆனால் இந்த ஒளிரும் திரைகளுக்கு பின்னால் இருளில் தள்ளப்படும் பல கோடி மனிதர்களின் நிஜ வாழ்வு திட்டமிட்டு மறைக்கப்படுகின்றது. தொழில்நுட்பம் என்பது வெறும் ஒரு கருவி அல்ல, அது அதிகாரத்தின் புதிய வடிவம். மூலதனமும் தொழில்நுட்பமும் கைகோர்த்து ஆளும் இன்றைய தரவு முதலாளித்துவ யுகத்தில் இணைய அணுகலற்ற, தொழில்நுட்ப பரிச்சயமற்ற விளிம்பு நிலை மக்கள் இரக்கமற்ற முறையில் சமூக கட்டமைப்பிலிருந்து ஓரங்கட்டப்படுகின்றார்கள். இந்த ஒதுக்கீடு தற்செயலானது அல்ல. இது வறுமையிலும் சமூக படிநிலைகளிலும் அடிமட்டத்தில் இருக்கும் மக்கள் மீது ஆளும் வர்க்கமும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் இணைந்து பிரயோகிக்கும் ஒரு கட்டமைப்பு ரீதியான வன்முறை. மனித பெறுமதிகள், உறவுகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு டிஜிட்டல் உலகால் மறுவரையறை செய்யப்படுகின்றன என்பதையும், விளிம்பு நிலை மக்கள் உளவியல் ரீதியாகவும் பொருளியல் ரீதியாகவும் எவ்வாறு சிதைக்கப்படுகின்றார்கள் என்பதையும் ஆழமாக பகுப்பாய்வு செய்வதே இந்த கட்டுரையின் நோக்கமாகும். கட்டமைப்பு ரீதியான வன்முறை. சமூகவியலாளர் ஜொஹான் கல்டூங் முன்வைத்த கட்டமைப்பு ரீதியான வன்முறை என்ற கருத்தியல் ஆயுதங்கள் மூலம் நிகழ்த்தப்படும் நேரடி வன்முறையை விடவும் ஆழமானது. ஒரு சமூக கட்டமைப்பு மனிதர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய விடாமல் தடுக்கும் போது அல்லது அவர்களை இயலாமைக்குள் தள்ளும் போது அங்கு வன்முறை நிகழ்கின்றது. நவீன டிஜிட்டல் யுகத்தில் இந்த வன்முறை அல்காரிதங்கள் வழியாக அரங்கேறுகின்றது. உதாரணமாக, ஒரு நபர் வறுமை கோட்டின் கீழ் உள்ளாரா என்பதை தீர்மானிக்க இன்று அரசுகள் டிஜிட்டல் தரவுத்தளங்களையே நம்பியுள்ளன. இலங்கையில் அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அஸ்வசும நலன்புரி திட்டத்தில் முறையான இணைய அணுகலோ ஸ்மார்ட் தொலைபேசிகளோ இல்லாத பல லட்சம் பின்தங்கிய கிராமப்புற, மலையக மற்றும் வடகிழக்கு மக்கள் தொழில்நுட்ப பிழைகளாலும் தரவு போதாமையாலும் உள்வாங்கப்படாமல் விடுபட்டனர். இது ஒரு தொழில்நுட்ப தவறு அல்ல, மாறாக டிஜிட்டல் மொழியை பேசத் தெரியாத விளிம்பு நிலை மனிதர்களின் மீது அரசு செலுத்திய கட்டமைப்பு ரீதியான வன்முறையாகும். தமக்கு இழைக்கப்படும் அநீதியை கேள்வி கேட்கவோ மேன்முறையீடு செய்யவோ கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தொழில்நுட்ப அறிவு தேவைப்படுகின்றது என்ற நிலை மனித அறத்தின் மீதான மிகப்பெரிய தாக்குதல் ஆகும். தரவு முதலாளித்துவமும் உழைப்பு சுரண்டலும். உலக பொருளாதாரம் இன்று முற்றுமுழுதாக தரவுகளையே நம்பியிருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் நாம் செலவிடும் ஒவ்வொரு நொடியும் நமது விருப்பு வெறுப்புகளும் பெரு நிறுவனங்களுக்கு லாபம் ஈட்டித் தரும் மூலதனமாக மாறியுள்ளன. இந்த சூழலில் இணையத்தோடு இணைக்கப்படாத விளிம்பு நிலை சமூகங்கள் பொருளாதார ரீதியாக எந்த பெறுமதியுமற்ற பயன்பாடற்றவர்களாக முத்திரை குத்தப்படுகின்றார்கள். வரலாற்று ரீதியாக நிலப்பிரபுத்துவ அமைப்பில் விவசாயிகளின் உழைப்பு சுரண்டப்பட்டது. தொழில் புரட்சியின் போது ஆலை தொழிலாளர்களின் உடல் உழைப்பு மூலதனமாக்கப்பட்டது. ஆனால் இன்றைய டிஜிட்டல் முதலாளித்துவ அமைப்பில் தொழில்நுட்ப மையங்களில் வாழும் நடுத்தர மற்றும் உயர் வர்க்கத்தினரின் சிந்தனையும் தரவுகளுமே உழைப்பாக கருதப்படுகின்றன. இதனால் காணி உரிமையின்றி அன்றாட சீவனோபாயத்துக்காக சேற்றில் இறங்கி வேலை செய்யும் ஒரு விவசாயியோ அல்லது தேயிலை தோட்டத்தில் தனது வாழ்நாளை தொலைக்கும் ஒரு மலையக தொழிலாளியோ உலகளாவிய பொருளாதார கட்டமைப்பில் முற்றாக புறக்கணிக்கப்படுகின்றான். அதே நேரம் செயற்கை நுண்ணறிவை பயிற்றுவிப்பதற்கான தரவுகளை வகைப்படுத்தும் மிக குறைந்த ஊதியம் பெறும் தொழிலாளர்களாக தெற்காசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளின் வறிய மக்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள். இது டிஜிட்டல் யுகத்தில் புதிய காலனித்துவம் ஆகும். விளிம்பு நிலை மனிதர்களின் வறுமை தொழில்நுட்ப நிறுவனங்களின் மலிவான உழைப்பு தேவையை தீர்க்கும் கருவியாக மாற்றப்பட்டுள்ளதே தவிர தொழில்நுட்பம் அவர்களின் வாழ்வாதாரத்தை எந்த வகையிலும் மேம்படுத்தவில்லை. இலங்கை பின்னணியும் டிஜிட்டல் பிளவும். இலங்கையில் சமூக பொருளாதார நெருக்கடிகளின் பின்புலத்தில் இந்த டிஜிட்டல் பிளவை நாம் நுட்பமாக அணுக வேண்டும். கொழும்பு போன்ற நகர மையங்களில் 5G தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடும் பேசுபொருளாகும்
அதேவேளை நாட்டின் பின்தங்கிய பகுதிகளில் இயங்கும் பாடசாலைகளில் அடிப்படை மின்சார வசதியோ கணினி ஆய்வுக்கூடங்களோ கூட கிடையாது. போரினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்களில் தொலைதூர கிராமங்களிலும் மலையக தோட்டப்புறங்களில் வாழும் மாணவர்களுக்கு ஒன்லைன் கல்வி என்பது இன்னும் எட்டாக்கனியாகவே தொடர்கிறது. கோவிட் பெருந்தொற்று காலப்பகுதியில் மரங்களின் மீதும் மலைமுகடுகளிலும் ஏறி சிக்னல் தேடி அலைந்த மாணவர்களின் அவலம் இந்த டிஜிட்டல் ஏற்றத்தாழ்வின் வடுக்களை அப்பட்டமாக வெளிப்படுத்தியது. தொழில்நுட்பம் என்பது அனைவரையும் சமப்படுத்தும் ஒரு தளம் என்று சொல்லப்படுவது எவ்வளவு பெரிய பொய் என்று இது உணர்த்துகின்றது. கல்வி, மருத்துவம், அரச சேவைகள் என அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் போது அதனை அணுக முடியாத மக்கள் தமது அடிப்படை உரிமைகளை இழக்கின்றார்கள். கிராமப்புற காணி அலுவலகங்கள் முதல் அடையாள அட்டை பெறும் திணைக்களங்கள் வரை அனைத்தும் ஒன்லைன் முறைக்கு மாறும்போது ஒரு சாதாரண கிராம விவசாயி தனது சொந்த நாட்டிலேயே ஒரு அந்நியரைப் போல தரகர்களின் தயவில் தங்கியிருக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை உருவாகிறது. கண்காணிப்பு சமூகமும் ஜனநாயக பறிப்பும். தொழில்நுட்பம் அதிகார வர்க்கத்தின் கைகளில் ஒரு நுட்பமான ஆயுதமாக உருமாறியுள்ளது. செயற்கை நுண்ணறிவின் துணையோடு செயற்படும் முக அங்கீகார தொழில்நுட்பங்கள் மற்றும் தரவு கண்காணிப்பு முறைகள் என்பன அரசுகளுக்கு தமது குடிமக்களை எப்போதும் கண்காணிக்கும் எல்லையற்ற அதிகாரத்தை வழங்கியுள்ளன. இந்த கண்காணிப்பு வலைக்குள் விளிம்பு நிலை மக்கள் மிக எளிதாக சிக்கிக் கொள்கின்றார்கள். சிறுபான்மை சமூகங்கள், ஏழை மக்கள், போராடும் மக்கள், அரச இயந்திரத்தின் மீது இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு இலகுவாக அடக்குமுறையை பிரயோகிக்கின்றது. மறுபுறம் அரசியல் முடிவெடுக்கும் தளங்களில் இருந்து விளிம்பு நிலை மக்களின் குரல்கள் மெல்ல மெல்ல அளிக்கப்படுகின்றன. தேர்தல் பரப்புரைகள், சமூக கருத்துருவாக்கம் என அனைத்தும் சமூக வலைத்தளங்களில் அல்காரிதங்களால் தீர்மானிக்கப்படும் போது இணையத்தில் இல்லாத மக்களின் அரசியல் அபிலாசைகள், அவர்களின் வழிகள், அவர்களின் போராட்டங்கள் பிரதான நீரோட்டத்திற்கு வராமலேயே இருட்டடிப்பு செய்யப்படுகின்றன. டிஜிட்டல் இருப்பு இல்லாத ஒருவருக்கு அரசியல் இருப்பு கிடையாது என்ற எழுதப்படாத சட்டம் இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. உளவியல் நெருக்கடிகள். இவை அனைத்திற்கும் மேலாக டிஜிட்டல் உலகில் ஆதிக்கம் மனிதர்களின் உளவியலில் ஏற்படுத்தும் சிதைவுகள் மிக கொடியவை. பாரம்பரிய அறிவுத்தலங்கள், வாய்மொழி மரபுகள், இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் அனுபவங்கள் என அனைத்தும் இன்று தொழில்நுட்பத்தால் கேலிக்குள்ளாக்கப்படுகின்றன அல்லது நிராகரிக்கப்படுகின்றன. ஒரு முதியவர் தனது வாழ்நாள் முழுவதும் ஈட்டிய பட்டறிவுக்கு சமூகத்தில் எந்த பெறுமதியும் இல்லை என்பதையும், ஒரு சிறிய இயந்திரம் தன்னை விட அதிகமாக பேசுகிறது என்பதையும் உணரும் போது அவர் அடையும் உளவியல் தனிமை அளப்பரியது. தொழில்நுட்ப பரிச்சயம் இல்லாத காரணத்தால் தனது சொந்த பிள்ளைகளாலேயே ஒதுக்கப்படும் முதியவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அதேபோல இணைய உலகை கொஞ்சம் எட்டி பார்க்கும் விளிம்பு நிலை இளைஞர்கள் மத்தியில் தாழ்வு சிக்கல்கள் ஆழமாக வேரூன்றுகின்றன. சமூக வலைத்தளங்கள் கட்டி எழுப்பும் போலியான ஆடம்பரமான வாழ்க்கை முறைகளுக்கும் தமது அன்றாட இருப்புக்கான போராட்டத்திற்கும் இடையிலான முரண்பாடு அவர்களை கடுமையான மன உளைச்சலுக்கும் தற்கொலை எண்ணங்களுக்கும் தள்ளுகின்றது. இது வறுமையையும் அவர்களின் பின்னணியையும் நினைத்து வெட்கப்படும் ஒரு தலைமுறையை இந்த டிஜிட்டல் உலகம் திட்டமிட்டு உற்பத்தி செய்கிறது. மனிதரின் ஆளுமை, அவனது திறன்கள், சக மனிதர்கள் மீதான அன்பு ஆகியவை மதிப்பிழந்து ஒருவர் பயன்படுத்தும் தொழில்நுட்ப கருவிகளின் விலையிலேயே அவனது சமூக அந்தஸ்தை தீர்மானிக்கும் காரணியாக இன்று மாற்றியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்கள் நடுநிலையானவை என்ற ஒரு மாயை பரவலாக காணப்படுகின்றது. ஆனால் அந்த இயந்திரங்களுக்கு தரவுகளை ஊட்டுபவர்கள் யார்? அவை எந்த சமூக கட்டமைப்பில் உருவாக்கப்படுகின்றன? மேற்கத்திய ஆதிக்க சாதி அல்லது ஆதிக்க வர்க்க மனநிலையோடு உருவாக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்புகள் விளிம்பு நிலை மனிதர்களை இயல்பாகவே குற்றவாளியாகவோ அல்லது தகுதியற்றவர்களாகவோ அடையாளப்படுத்துகின்றன. கடன் வழங்கும் செயலிகள், வேலைவாய்ப்புகளை தீர்மானிக்கும் அல்காரிதங்கள் என அனைத்தும் ஏழைகளுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிராகவே பக்கச்சார்பாக இயங்குகின்றன. மனிதர்களின் உள்ளத்தில் இருக்கும் சாதிய, வர்க்க, இன ஒடுக்குமுறைகள் இன்று இயந்திரங்களின் மூளைக்குள் மிகவும் நேர்த்தியாக பதியப்பட்டுள்ளன. மீட்சிக்கான வழியும் அறத்தின் தேவையும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நாம் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் மனித குலத்தின் சரிபாதியை இருளில் தள்ளிவிட்டு ஒரு சிறிய ஆதிக்க குழுமம் மட்டும் வெளிச்சத்தில் கொண்டாடும் எந்த ஒரு வளர்ச்சியும்
நீடித்து நிலைக்காது. செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியானது விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தவும் அவர்களை அதிகாரப்படுத்தவும் பயன்படுத்த வேண்டுமே தவிர அவர்களை பயன்பாட்டற்றவர்களாக மாற்றுவதற்கு அல்ல. டிஜிட்டல் சமத்துவம் என்பது வெறும் இணைய இணைப்பை வழங்குவதோடு முடிந்து விடுவதில்லை. அது ஒரு மனிதரின் அடிப்படை உரிமை சார்ந்த அரசியல். கொள்கை வகுப்பாளர்களும் அரசாங்கங்களும் தொழில்நுட்பத்தை ஒரு வியாபார பொருளாக பார்க்காமல் சமூக நீதிக்கான ஒரு கருவியாக அணுக வேண்டும். கல்வி திட்டங்களிலிருந்து காணி முகாமைத்துவம் வரை உள்ளூர் மொழிகளிலும் எளிய மக்களின் வாழ்வியலுக்கு நெருக்கமான வகையிலும் தொழில்நுட்பம் வடிவமைப்பு செய்யப்பட வேண்டும். இயந்திரங்கள் மனிதர்களின் தர்க்க அறிவை பிரதிபலிக்கலாம், ஆனால் மனிதர்களின் கண்ணீரையும் பச்சாதாபத்தையும் சக மனிதருக்கான அறத்தையும் எந்த அல்காரிதத்தாலும் கணிக்க முடியாது. தொழில்நுட்பத்தின் பிரம்மாண்டங்களுக்கு முன்னால் விளிம்பு நிலை மனிதர்களின் இருப்பு சிறுத்து போய்விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். திரைகளுக்கு பின்னாலும் துடிப்பது இரத்தமும் சதையும் உள்ள மனித இதயங்கள் தான் என்பதை இந்த டிஜிட்டல் பெருநிறுவனங்களுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் இடித்துரைக்க வேண்டிய காலம் இது. இல்லையேல் நாம் உருவாக்குவது அதிநவீன இயந்திரங்களை அல்ல, மனிதத்தன்மை அறவே அற்ற ஒரு நவீன அடிமை சமுதாயத்தையே. நன்றி.